வணக்கம். மார்கழி மாத கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு விரதம், இந்த ஒரு வழிபாடு செய்யும் பொழுது 8 திக்கிலும் இருந்து செல்வம் நமக்கு சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். முருகப்பெருமானுக்கு முதலில் உருவான திருநாமம்னு பார்த்தோன்னா கார்த்திகேயன் அப்படின்னு பெயர் பெற்றது. 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் அப்படிங்கிற பெயர் வந்தது எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு. கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்வதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம்தான் இந்த கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதம் அப்படின்னு பெயர் பெற்றது. அந்த வகையில் ஜனவரி 9ஆம் தேதி இன்று கார்த்திகை விரதம் மாலை 6 மணிக்கு 6 முகம் கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு இந்த 6 நெய்வேத்தியங்களை வைத்து நெய் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது 8 திக்கிலும் இருந்து பணமும் செல்வமும் சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அப்படி 6 மணிக்கு என்ன 6 நெய்வேத்தியங்கள் 6 முக கடவுளுக்கு வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க நினைப்பவர்கள் ஆடி கிருத்திகையில் விரதத்தை துவங்கி தொடர்ந்து 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் கடைபிடிக்க வேண்டும். தை மாத கிருத்திகை விரதத்தை நிறைவு செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை. கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரியது அப்படின்னாலும் கூட வருடத்தில் 3 மாதங்களில் வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ரொம்பவே உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தோன்னா, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் திருக்கார்த்திகை திருநாளாகவே நம்ம கொண்டாடுறோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை, தை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை ரொம்பவே சிறப்பான ஒரு முக்கிய விரத நாட்களாக பார்க்கப்படுது. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த கார்த்திகை விரத நன்னாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம் இன்று அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் இருக்கும் நம் இறைவன் முருகப்பெருமான் ஃபோட்டோவோ அல்லது சிலையோ நல்லா துடைத்து எடுத்துட்டு பன்னீர் வைத்து நல்லா துடைத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அழகாக அலங்காரம் பண்ணி நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நெய் தீபம் ஏற்றி காலையில் முருகப்பெருமானுடைய பாடல்களை பாடி, குறிப்பாக கந்தசஷ்டி கவசமும் கந்த குரு கவசமும் பாடி முருகப்பெருமானை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளலாம். நாள் முழுவதுமே சாப்பிடாமல் இருக்கலாம். அப்படி முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் பால் பழம் இதை சாப்பிட்டு மாலை 6 மணிக்கு இந்த ஒரு 6 நெய்வேத்தியங்களை முருகப்பெருமானுக்காகவே செய்து 6 முகம் கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமானுக்காகவே இந்த 6 நெய்வேத்தியங்களை செய்து வழிபடும் பொழுது பணம் செல்வம் சேரும் அப்படிங்கிறது உண்மை. அந்த 6 நெய்வேத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக வருது பால் பாயாசம். கற்கண்டும் குங்குமப்பூவும் போட்டு செய்யும் அந்த பால் பாயாசம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நைவேத்தியமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா புளியோதரை, அடுத்ததாக பார்த்தோன்னா வெண்பொங்கல், 4வது நைவேத்தியமாக பார்த்தோன்னா எலுமிச்சை சாதம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு சாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு. 5வது நைவேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தயிர் சாதம். 6வது நைவேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சர்க்கரை பொங்கல். இந்த 6 நைவேத்தியத்தையும் முருகப்பெருமானுக்காகவே தயார் செய்து முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக அந்த 6 நைவேத்தியங்களையும் வைத்து 6 நெய் தீபம் ஏற்றி எம்பெருமான் முருகப்பெருமானின் 6 முகத்துக்கும் அந்த நைவேத்தியங்களை வைத்து தீப தூப ஆராதனை காட்டி நம்ம வேண்டிக்கும் பொழுது 8 திக்கிலும் இருந்து செல்வ செழிப்பு நமக்கு பெருகுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். இந்த கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய இந்த அற்புதமான நாளில் இந்த 6 நைவேத்தியங்களை செய்து வழிபாடு செய்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். கார்த்திகை விரதத்தன்று முருகப்பெருமானுக்கு 6 வகையான நைவேத்தியம் படைத்து 6 வகையான மலர்களால் அர்ச்சனை செய்து 6 வகையான பூஜைகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை. முடியாதவங்க இந்த 6 நெய்வேத்தியங்களை மட்டுமாவது செய்து படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஒரு வழிபாடை செய்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும்
நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.